உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தப்பு பண்ணிட்டக்கா. யார் என்ன சொல்லியிருந்தாலும் நீ மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது. அவ பேசினதுக்காகவோ இல்ல மத்தவங்க பேசினதுக்காகவோ இல்ல வேற வழியே இல்லாமலாம் நான் மன்னிப்பு கேட்கலடா. என் மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு காரணத்தோட தான் நான் மன்னிப்பு கேட்டேன். என்னக்கா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. திட்டம் போட்டு மன்னிப்பு கேட்டியா? அந்த அடங்கா பிடாரி பூ வைக்கிற சடங்குல யாருக்கும் தெரியாம வெளியே போயிட்டு வந்தது உண்மைதானே? சத்தியமா உண்மைக்கா. எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். அவ வீட்டுல இல்லவே இல்லக்கா. ஆனா அவ எப்படி பாத்ரூம்ல வந்தான்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அவ எப்படி வந்தாங்கிறது இப்ப நமக்கு முக்கியமே இல்ல. அவ எங்க போனா, யார் கூட போனா, எதுக்காக போனா, இததான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ வீட்டுக்குள்ள இல்லைங்கிற உண்மையை மறைச்சுதான் அவ அம்மாவை நான் திட்டுனேன்னு அவ அம்மா கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சா. தப்பெல்லாம் என் மேலதான் இருக்குன்னு அருள்ல இருந்து எல்லாருமே என்னதான் தப்பா நினைச்சாங்க. அப்ப அந்த நேரத்துல உண்மையிலேயே அவ வீட்டுக்குள்ள இல்லைங்கிற விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? எல்லாரையும் விடு, அருளுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்? வேணும்னே இதை நந்தினி பண்ணதா நினைச்சு நந்தினி மேல பயங்கரமா கோவப்படுவான். அவங்களுக்குள்ள சண்டை வரும். அந்த சண்டைய ஊதி பெருசாக்கி அவளை கண்டாலே அருளுக்கு பிடிக்காத அளவுக்கு அவ மேல வெறுப்பு வர வைக்கணும். அத பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் நினைச்சத சாதிச்சிடலாம். நான் ஆசைப்படுற மாதிரி அருளுக்கு ஏத்த ஒரு பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிகா, ஆனா அவ வீட்டுல இல்லங்கிறத அவ வீட்டுல இல்லாதப்பவே நம்மளால நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப முடிஞ்சு போன விஷயத்த எப்படி திரும்பி தோண்டி நிரூபிக்கிறது? நடக்காதத நடந்ததா நிரூபிக்கிறது தான் கஷ்டம். நடந்தத நடந்துச்சுன்னு நிரூபிக்கிறது அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் இல்ல. அதுக்குதான் அந்த அடங்கா பிடாரி யார் கூட எங்க எதுக்கு போயிட்டு வந்தான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். அவ இங்க இல்லைங்கிறத இனிமே நிரூபிக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல எங்க இருந்தாங்கிறத நிரூபிச்சுட்டா போதும்ல. அவ இங்க இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அட ஆமாக்கா, எனக்கு இந்த யோசனைய வரல பாரு. அப்பா அவ அந்த நேரத்துல எங்க இருந்தான்னு உடனே கண்டுபிடிச்சிடறேங்க. கரிகாலனுக்கும் அருளுக்கும் நிச்சயம் வச்சிருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. சந்தோஷங்க, கண்டிப்பா வந்துடும். அப்ப நாங்க வரோம். அண்ணா என்ன வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? இதுக்கு முன்னால பத்திரிக்கை வச்ச வீட்டுல டீ சாப்பிட்டு தான் வந்தோம். சரி வரோம். நாங்க வரோம். சரி வா போலாம். கண்டிப்பா நீயும் வீட்டுக்காரரும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம்க்கா. ஆமா, நிச்சயம் பத்திரிக்கை வைக்க குணசேகர மாமா வரலையா? எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் இல்லமா, அதனால ஆளுக்கு ஒரு வீடா பிரிச்சு வச்சிட்டு இருக்கோம். சரிங்க மாமா. வரோம்ப்பா. சரிங்க. எங்க குணசேகரன் தம்பியையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நேத்து ராத்திரி அவங்க கிட்ட பத்திரிக்கை வைக்க போலாம் தான் சொன்னேன். அவன் இப்ப பத்திரிக்கை வைக்க வேணான்னு சொன்னான். ஏண்டான்னு கேட்டா ஒரு நாள் போகட்டும் சொல்றேன்னு சொன்னான். நாளைக்கு மறுநாள் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்காவது பத்திரிக்கை வைக்க போலன்னா ரொம்ப தப்பாயிடும். அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அவர் ஏங்க இப்ப பத்திரிக்கை வைக்க வேண்டாம்னு சொன்னாரு? அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. 2-3 நாளாவே அவன் ஆளே சரியில்லை. என்ன பிரச்சனை அவனுக்குன்னு தெரியல. இன்னைக்கு பத்திரிக்கை வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் என்ன ஏதுன்னு கேட்கணும். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? எப்ப பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. சரி, மெசேஜ் பண்ணி பாப்போம். நடந்ததுக்கெல்லாம் 1000 டைம் சாரி. நேர்ல பார்க்கும்போது நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு ரிப்ளை பண்ண. ஓகே, ஆனா நேர்ல பாக்கும்போது கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். மன்னிச்சா போதும். எப்ப நேர்ல பார்க்கலாம்?
திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? ஹே ப்ளீஸ், எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். அப்ப நம்ம ரெகுலரா மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். ஓகே. நான் கிளம்பிட்டேன். நானும் கிளம்பிட்டேன். டேய் அருள், அன்னைக்கு வண்டியில மிஸ் ஆயிட்ட, ஆனா இன்னைக்கு மிஸ்ஸே ஆகாதுடா. மாமா, ஆ. உன்னதான் பார்க்க வந்தேன். சொல்லாம கொள்ளாம போற. என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, என் கூட வா. ச்சே, நட்டெல்லாம் முழுசா கடற்குள்ள வந்துட்டாங்களே. இருந்தாலும் நட்டெல்லாம் லூஸ் பண்ணிட்டேன். எப்படியும் வீல் கலந்து வர சான்ஸ் இருக்கு. செத்தடா இன்னைக்கு. மாமா, ஆ, நீ எங்க மாமா போற? ஏன் நான் எங்க போறேன்னு சொன்னாதான் நீ என் கூட வருவியா? அப்படிலாம் இல்ல. எனக்கு இன்னைக்கு உன்கிட்ட பேசியே ஆகணும். அதான் முக்கியம். அப்ப வா, அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். ஆ. சரி, கார்ல ஏறு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்யா. என்னை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னீங்க. சொல்லுங்கய்யா, என்ன விஷயங்க ஐயா? நம்ம கோயில்ல சிவராத்திரி அன்னைக்கு பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதுக்கு உங்க அனுமதி வேணும். தாராளமா பார்க்கலாங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க. உள்ள வாங்க. குருசாமி, ஐயா கேட்கிற ஃபுட்டேஜ் எடுத்து காமிங்க. சரி ஐயா, நீங்க உட்காருங்க. இருக்கட்டும், அவர் உட்காரட்டும். எந்த கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கணும் ஐயா? கோயில் மணி தெரியிற கேமரால உள்ளதை மட்டும் பார்க்கணும். சரிங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.